நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலேருந்து நான் பேசுகிறேன். இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் டெஸ்டிங் வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனல் கொஞ்சம் டெஸ்டிங் வீடியோ போட்டோம். அந்த வீடியோ பரவாயில்ல, நல்ல வியூஸ் போயிட்டுருக்கு. இப்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய எனக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. நெட்வொர்க் ஸ்பீடு கம்மியாக இருந்துச்சு. அதனால் சில பல காரணங்களால் நம்மளுடைய வீடியோ போடுறதில் கொஞ்சம் தடை தாமதம்லாம் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இனிமேல் நம்மளுடைய வீடியோலாம் கொஞ்சம் கண்டென்ட்டோடு போடலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கேன். நான் ஏற்கனவே நிறைய யூடியூப் சேனல் பேசி என்னை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, பெரும்பாலுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஒரு மனிதனுக்கு எப்படி வருமானம் வரும் அப்படிங்கிற நிறைய பேருக்கு ஒரு ஆர்வமாக இருந்துகிட்ருக்கு இல்லைங்களா? சரி, நல்லா பார்த்துக்குங்க. லக்னங்கிறது நம்ம, 2ஆம் இடங்கிறது நமக்கு வரக்கூடிய வருமானத்தை குறிக்கும். 2ஆம் இடம், அதற்கு திரிகோண பாவமான 2க்கு 5ஆம் இடமான 6ஆம் இடம், இன்னொரு திரிகோண பாவமான 2க்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம். இது மூணும் பார்த்திங்கன்னா வருமானத்தை குறிக்கும். இது மட்டும்தான் வருமானத்தை குறிக்குன்னு நான் சொல்லலை. 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம் இதுவும் வருமானத்தை குறிக்கும். சரி, எதன் மூலம் நமக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுய தொழில், நம்மளுடைய சுய முயற்சி, நம்மளுடைய குடும்ப தொழில், இதன் மூலியமாக நமக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாமே 2ஆம் இடம். 6ஆம் இடங்கிறது நம்ம ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறது, நம்ம வேலை செஞ்சு அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வரக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா 6ஆம் இடம். சர்வீஸ் ஓரியன்டல் ஜாப்ஸ் எல்லாமே இந்த 6ஆம் இடத்துல தான் பார்த்திங்கன்னா இருக்குது. அதனை எடுத்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடம்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. 10ஆம் இடங்கிறது தொழில் செஞ்சு, ஓகேங்களா, தொழில் செஞ்சு அதனால் வரக்கூடிய லாபங்களை குறிக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். தன்னுடைய வாய் சாமர்த்தியத்தால், தன்னுடைய சுய முயற்சியால் இப்போ ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஜோதிடம் பார்த்து அவர் பிழைக்கிறார், அல்லது ஒரு ஆசிரியர் தொழில் செஞ்சு பிழைக்கிறாருன்னா அது 2ஆம் இடம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சு அதன் மூலியம் வரக்கூடிய வருமானத்தை வச்சு சர்வீஸ் பண்ணி அதன் மூலியம் வரக்கூடிய வருமானத்தை வச்சு பிழைக்கிறார் அப்படின்னா அது 6ஆவது இடம். ஓகேங்களா? ஒரு சொந்தமாக ஒரு நிறுவனத்தை வச்சு ஒரு 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 ஷாப்பை வச்சு ஒரு கடையை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் பார்க்குறோம் அப்படின்னா அதன் மூலியம் வரக்கூடிய வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய 10ஆம் இடம். அப்போது 2ஆம் இடமும் 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் இந்த 3 வீட்டில் பார்த்திங்கன்னா குரு தொடர்பு கொண்டால், நல்லா புரிஞ்சுங்க, குரு இந்த 2ஆம் இடத்துல இருந்தாலோ 6ஆம் இடத்துல இருந்தாலோ 10ஆம் இடத்துல இருந்தாலோ இந்த 3 வீட்டையும் தொடர்பு கொள்வார். இந்த மாதிரி ஒரு தொடர்பு கொள்ளும்போது பார்த்திங்கன்னா நம்ம டீச்சிங் லைன் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து அதன் மூலியம் வரக்கூடிய வருமானத்தை குறிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2ஆம் இடங்கிறது காசை வெளியில் கொடுத்து வரக்கூடிய அந்த அந்த வட்டி தொழில் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வங்கியில் வேலை செய்கிறது, பேங்கில் வேலை செய்கிறது, ப்ரைவேட் பேங்கில் வேலை செய்கிறது, எந்த நிறுவனமாக இருந்தாலும் அதில் கேஷியர் பொறுப்பில் இருக்கிறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு ரொம்ப ஒரு இஷ்டமான ஒரு வீடாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் வேலை செய்கிறது, நிதித்துறை ஃபைனான்சியல் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறது, மஞ்சள் நிறம் சார்ந்த விஷயங்களில் வேலை செய்கிறது, தங்க நகை கடையில் வேலை செய்கிறது, ஓகேங்களா. அதனை எடுத்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள் போட்டு அறுவடை செஞ்சு அது மூலியம் வரக்கூடிய வருமானத்துக்குரிய, எல்லாராலையும் மஞ்சள் போட முடியாதுங்க வயலில், புரியுதுங்களா. 2ஆம் யாருக்கு குரு பகவான் தொடர்பு கொள்கிறாரோ அவங்களுக்கு தான் இந்த அமைப்பெல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 2ஆம் இடமும் 6ஆம் இடம் 10ஆம் இடம் இந்த 3 இடத்தையும் குரு ஒரு சேர பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான். இவர் இந்த இடத்துக்கெல்லாம் தொடர்பு கொண்டால் இந்த மாதிரி தான் நமக்கு வருமானம் வரும். ஓகேங்களா. சீட்டு நடத்துறது, வட்டி விட்டு பணம் வாங்கிறது, அதனை எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்மீகம் சார்ந்த சர்வீஸ் சேவைகள் செஞ்சு அதன் மூலயமா வரக்கூடிய வருமானத்தை குறிக்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதனுடைய அமைப்பு தான். ஓகேங்களா. அப்போ வருமானம் வரக்கூடிய பாவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும். சரி, இப்போ எல்லாத்துக்குமே 2ஆம் இடத்தோட குரு தொடர்பில் இல்லை. சரி, வேறு கிரகங்கள் தொடர்பில் இருக்கும் இல்லைங்களா. சரி, வேறு கிரகம்னா எந்த கிரகம் இருக்கும்? இப்போ சூரியன் 2ஆம் இடத்தில் தொடர்பு கொண்டுச்சுன்னா அவங்க பார்த்திங்கன்னா அரசு வகை ஆதாயத்தில் இருப்பாங்க, பரம்பரை தொழிலில் இருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருப்பாங்க, உயர்ந்த நிறுவனங்களில் வேலை செய்வாங்க, புகழ்பெற்ற ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செய்வாங்க, அதன் மூலியம் அவங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த 2 6 10 வச்சு சொல்லலாம். வருமானத்துக்கு இதுதான் ஒன்று. அதே மாதிரி 2 5 8 11 இது வந்து பார்த்திங்கன்னா பணபரஸ்தானம்னு சொல்லக்கூடிய விஷயம். இதுலேயும் மிகப்பெரிய தனலாபம் நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்தை நிறைய பெரிய அமௌண்ட் வந்து குறிக்கும்னா இந்த 2ஆம் இடம் 5ஆம் இடம் 8ஆம் இடம் 11ஆம் இடமும் இது வந்து குறிக்கும். இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் இடம் 5ஆம் இடம் 8ஆம் இடம் 11ஆம் இடம் பற்றி நம்ம வந்து பேசுவோம். நம்மளுடைய சேனல் யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி. இதில் வந்து ஆன்லைனுக்கு ஓ கேபிட்டலும், அஸ்ட்ரோவுக்கு ஏ கேபிட்டலும், திருச்சிக்கு டி கேபிட்டலும், டிவிக்கு டி வந்து கேபிட்டலும் இருக்கும். நீங்கள் வந்து இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் நமக்கு கொடுத்த ஆதரவு நம்மளுடைய சேனலுக்கும் தருவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.